ஒரு காலத்தில் எப்போ பாரு என்னத்தையாவது ஒன்று மூஞ்சுக்கு போட்டுகிட்டே நான் இருப்பேன். எங்கள் அம்மா கூட சொல்லுவாங்க, எதுக்கு தான் அப்படி பைத்தியக்கார மாதிரி என்னத்தையாவது போட்டுகிட்டே இருக்கிறாளோ அப்படின்னு. தக்காளியை போடுவேன், தயிரை போடுவேன், காபித்தூளை போடுவேன், என்னத்தையாவது ஒன்று வீட்டில் இருந்தால் போட்டுகிட்டே இருப்பேன் மூஞ்சில். பட் அதெல்லாம் இப்போ விட்டுட்டேன். ஏன் இப்படி மாறிட்டுன்னு எனக்கே தெரியல. அது நினச்சி பார்க்குறப்போ என்னடா இது நம்ம கொஞ்சம் கூட நம்ம மேலே செல்ஃப் கேர் எடுக்காமல் போயிட்டுமே எனக்கே இன்னைக்கு தோணிட்டு இருக்கு. வேலையெல்லாம் முடிச்சுட்டு சும்மா உட்காந்துட்டுனா நம்ம மைண்டே 1008 விஷயத்தை யோசிக்குமே. இன்றைக்கி என் மைண்ட் இதுக்கு தான் யோசிச்சுது. சரி ஓகே நம்ம கொஞ்சம் மாறுவோம் பழையபடி அப்படின்னு சொல்லிட்டு கனி பேக் டு ஆகு மறுபடியும் பழையபடி மாறுன்னு சொல்லிட்டு அப்படியே சந்தனத்தை வாங்கி ரோஸ் வாட்டரை போட்டு நல்லா இது பண்ணி மூஞ்சில் போட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து ஃப்ரிட்ஜ் வாட்டரை வச்சு மூஞ்ச கதவினேன். அப்புறம் சரி ஓகே ஏதோ ஓரளவுக்கு கொஞ்சம் குளுக்குளுன்னு இருந்துச்சு. அப்புறம் சரி கடைக்கு போகலான்னு சொல்லிட்டு வீட்டில் காய்கறி இல்லை, கடைக்கு போயிட்டு எல்லா காயும் வாங்கிட்டு வந்தேன். 150 ருபீஸ்க்கு ஒரு அரௌண்டு ஒரு 6 காய் கிடச்சிது. அது போக சர்க்கரை இல்லைன்னு அதுவும் வாங்கிட்டு வந்தேன். ஸோ வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அதெல்லாம் ஃப்ரிட்ஜில் எடுத்து அடுக்கி விட்டுட்டு அப்புறம் என்ன பண்ணலான்னு உட்காந்துருந்தேன். பேதரும் நானும் உட்காந்து விளாட ஆரம்பிச்சிட்டோம். பேதருக்கும் எனக்கும் அவங்க அப்பா எனக்கு வரதுக்கு லேட் ஆகிடுச்சு. சரி ஓகே நம்ம விளாட்லான்னு சொல்லிட்டு ட்ரெயின் ஓட்டி, பஸ் ஓட்டி, கார் ஓட்டி, எதுவும் இல்லைனாலும் நாங்கள் எல்லாத்தையும் ஓட்டி விளாடுவோம். நானும் எங்கள் பையனும். எங்கள் வீட்டில் திடீர்னு நாங்கள் தரையை கப்பலாக்குவோம், போட்டை போட்டை வந்து மெத்தையை வந்து போட்டாக்கிடுவோம். அப்படி மாறி மாறி எல்லாத்தையும் மாற்றி ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம்.